அன்பிற்கினியவர்களே, இன்றைக்கு கேன உபநிடதம் என்ற வேதாந்தத்தினுடைய உபநிடத்தை பற்றி நான் அதை பற்றி கொஞ்சம் விளக்க உரை எழுதியிருந்தேன் 2006. அது புத்தகமாக கற்பக புத்தகாலயம், சென்னையிலிருந்து கற்பகம் புத்தகாலயம் வெளியிட்டிருக்கிறது. அந்த வெளியீட்டினுடைய ரகசியங்களை நான் தொடர்ந்து இந்த நூலை படித்து கொண்டே தான் இருப்பேன். இப்போ நான் கடந்த ஒரு 15-20 நாட்களாக திருப்பி எடுத்து படிக்க அதனுடைய உள்ளார்ந்த கருத்துக்களை நாம் எப்படி எழுதியிருக்கிறோம் என்ற சிந்தனை வந்து அதை நான் அப்படியே வாசித்து பதிவு பண்ணி வைத்து கொண்டு படிப்பதை காட்டிலும் கேட்கலாம் என்று நினைத்தேன். யாருக்காவது பயன்பட்டால் நான் அனுப்பி வைப்பேன். கேன உபநிடதம் ஒரு முன்னுரை மாதிரி முதல்ல தொடங்குகிறேன். உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவரும் தன் உயர்நிலையான ஆத்மசக்தியை உணர்ந்து உலகியல் வாழ்வை ஒழுங்குற நேர்மையாக வாழ்ந்து தங்களுக்கும் மற்றவர்களுக்கும் மற்ற உயிர்களுக்கும், அதாவது மரம், செடி, கொடி, பரப்பன, ஊர்வன, மிருகங்கள், சிறு உயிரினங்கள் மற்றும் இயற்கையான பஞ்சபூதங்கள், கோள்கள் ஆகிய அனைத்திற்கும் பயன்படும் வகையில் வாழ்வதே உண்மையான தெய்வ நெறி வாழ்வாகும். மேலும் எதையும் அனாவசியப்படுத்தி விடாமல் வாழும் அறநெறிகளை இன்றைய விஞ்ஞானமும் ஒத்துப்போகும்படி பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னரே நமது யோகிகளும் ஞானிகளும் தாங்கள் எதுவுமன்றி எண்ணமற்ற நிலையில், அதாவது நோ தாட் என்ற நிலையில் இருந்து வாழ்ந்து வெளிப்படுத்தி இருக்கின்றனர் என்பது பேருண்மையாகும். இவ்வாழ்க்கை முறை அனைத்தும் எழுதா கேள்வியாக முதலில் உச்சரிக்கப்பட்டு பிறகு எழுத்து வடிவத்தில் நமக்கு இன்றைக்கு கிடைத்திருக்கும் அத்தனையும் வேதங்களாக, வேதாந்தங்களாக, சாஸ்திரங்களாக கிடைத்திருக்கின்றன. இவைகள் அனைத்தும் இன்றைய வாழ்வியல், உளவியல், ஆன்மவியல், இயற்கையியல் பொக்கிஷங்களாக நமக்கு கிடைத்திருக்கின்றன. இவ்வுலகம் உள்ளளவும் உண்மைகளை அவரவர் நிலையில் உணரும் சூழலில் உணர்த்தும் இரண்டாவது எண்ணத்திற்கு இடமில்லாத பல அதிசயமான, சூட்சுமமான, அதிசூட்சுமமான, மகா சூட்சுமமான இரகசியங்களை வெளிப்படுத்தி இருக்கின்றன. அவைகள்தான் மேன்மைமிக்க வேதங்களின் முடிவுகளாக அடிப்படையான வேதாந்தங்களாகும். அந்த வேதாந்தங்கள் வேதத்தின் முடிவுகளாகும். அந்த வேதாந்தங்களை இன்றைக்கு உபநிடதங்கள் என்று போற்றி வருகிறோம். மேன்மைமிக்க உபநிடதங்களை பற்றி முழுமையான அறிவும் உணர்வும் கிடைக்காதது வரை அவைகளை பற்றிய விமர்சனங்களை அவரவர் சொல்லியே வருகின்றனர். உபநிடதங்கள் எப்படி எழுந்து வந்தன என்று ஆழ்ந்து உற்று நோக்கும் போதுதான் அந்த உற்று நோக்கலும் எவ்விதமான உள்நோக்கமின்றி, அதாவது விருப்பு வெறுப்பு அறியும் போதுதான் அங்கே பல பேருண்மைகளை உணர முடிகிறது. ஏனென்றால் உபநிடதங்கள் தோன்றி எழுந்து வந்த காலங்களை சரியாக அறுதியிட்டு கூற முடியாமல் இருக்கலாம். ஆனால் அவைகள் இன்று வரை போற்றப்பட்டு வருகின்றன. முகாலய காலத்தில் அது இருந்த அரசர்கள் கூட இவற்றினை அவர்கள் மொழிகளில் மொழிபெயர்த்திருக்கின்றனர் என்ற தகவல்கள்லாம் இருக்கின்றன. இன்றைக்கு உலகம் முழுவதும் உபநிடதங்களை பற்றிய பதிவுகள் இருக்கின்றன. அவைகள் பல்வேறு மனிதர்கள் மூலம் பல்வேறு கோட்பாடுகளின் அடிப்படையில் வெளியிடப்பட்டு பல்வேறு மதங்களால் ஆன்மீக இயக்கங்களாக இயங்கி வருகின்றன. இவைகள் அனைத்தின் மூலமே வேதாந்தங்களே என்று ஒரு சில காரணங்களால் உலகத்தில் உள்ளோர் அனைவரும் உபநிடதங்களை உற்று நோக்காமல், உணராமல், அதன்படி நடவாமல்
நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வராமல் இருக்கலாம். ஆனால் யாரும் அதை ஒதுக்கிவிட முடியாது. இன்றைக்கு திருக்குறளை, பைபிளை, ஷேக்ஸ்பியர் நாவல்களை மற்றும் அறநெறி நூல்களை, விஞ்ஞான தத்துவங்களை, சித்தாந்தங்களை எல்லோரும் படிக்காமல் இருக்கலாம். ஆனால் அவைகளை யாரும் ஒதுக்கிவிட்டு அதில் ஒன்றுமில்லை என்று சொல்ல முடியாது. சிலர் வீண்வாதங்களுக்காக வேண்டுமானால் கூறலாம். ஆனால் அடிப்படையில் அதில் உள்ள உண்மைகளை அவர்கள் மறந்தும் ஒப்புக்கொண்டே ஆவார்கள். இதில் உள்ள அறிவியல் பூர்வமான, நுண்ணறிவு பூர்வமான உண்மையை உணர வேண்டும். இப்படி எல்லோரும் படித்து உணரவில்லை என்றாலும் ஒதுக்கிவிட முடியவில்லை. அங்கேதான் ஒரு அதிசயம், ஆனால் உண்மை இருப்பதை உணர முடியும். இவைகள் அனைத்தையும் நித்திய அனித்திய வஸ்து விவேகத்துடன் உணர வேண்டும். வேதமும் வேதாந்தங்களும் யாருடைய நோக்கங்களுக்காகவும் எழுந்தவைகள் அல்ல. அவைகள் யோகிகளின், ஞானிகளின் எண்ணமற்ற நிலையில், மனோநாச நிலையில் வெளிப்பட்டவைகளாகும். இதில் சில இடைச்சல்கள் இருக்கிறது என்று சிலர் வாதிடலாம். இடைச்சல்களை விட்டுவிட்டு உண்மைகளை உணர முயன்றால் பல அதிசயங்களை உணரலாம். படைக்கப்பட்ட நமது உடம்பில் கூட பாருங்கள், உணவை உண்பதற்கும் சுவைப்பதற்கும் சில உறுப்புக்கள் இருக்கின்றன. அதை கழிவுப் பொருளாக வெளியேற்ற சில உறுப்புக்கள் இருக்கின்றன. இப்படி இருக்கும்போது வாயையும் நாக்கையும் வைத்துக்கொண்டு கழிவு அகற்றும் உறுப்பை வெட்டி எடுத்து விட முடியுமா? அதை போன்றே உபநிடதங்கள் பற்றிய அனாவசிய விமர்சனங்களை விட்டுவிட்டு அதில் உள்ள பேருண்மைகளை உணரும் போதுதான் அங்கே பொதிந்திருக்கும், அரைக்க அரைக்க சந்தனமாக பெருகி வரும் வாழ்வியல் தத்துவங்களை உணர முடியும். அப்படிப்பட்ட வாழ்வியல் தத்துவங்கள் பொருந்திய உயர்நிலை உபநிடதமான கேன உபநிடதத்தை பற்றி இன்றைக்கு என்னுள் எழும் ஆத்மசக்தியில் தூண்டுதலோடு உங்களோடும் உங்களின் ஆத்ம உணர்வுகளோடும் பகிர முனைந்துள்ளேன். இந்த எழுத்திற்கும் தனி மனிதனான எனக்கும் எந்த விதமான சம்பந்தமில்லை என்று உணர முடிகிறது. இவ்வெழுத்துக்கள் இயல்பாகவே எழுந்து இயற்கையாகவே வந்துள்ளன என்பதை நான் உணர்கின்றேன். அதனால் தான் எழுதுகின்றேன். மற்றபடி இங்கே குறிக்கப்படும் எதற்கும் எனக்கும் எந்த உரிமையும் இல்லை. எல்லாம் வல்ல மெய்சக்தியின் உணர்வால் வெளிவரும் இவ்வெழுத்துக்கள், இக்கருத்துக்கள் எல்லோருக்கும் சொந்தம். யார் வேண்டுமானாலும் இதை உரிமை கொண்டலாம் என்று கூறி கேன உபநிடத்தை பற்றி என்னுடைய எழுந்தவைகளை அறிவியல் பூர்வமாகவும் ஆன்மவியல் பூர்வமாகவும் ஆக்கபூர்வமாகவும் ஆராய்வோம். ஒவ்வொரு மனிதனும் எதில் ஒத்துப்போகிறானோ இல்லையோ ஒன்றில் மட்டும் தெளிவாக தீர்க்கமாக இருக்கிறான். அதுதான் அமைதி, நிம்மதி, ஆரோக்கியம், ஆனந்தம். இந்த அமைதியோடு ஆரோக்கியத்தையும் ஆனந்தத்தையும் எவன் இந்த அமைதியோடு ஆரோக்கியத்தையும் ஆனந்தத்தையும் அவன் எந்த காரணத்தை கொண்டும் விட்டுவிடவில்லை. இவற்றை பெறுவதற்கு மனிதன் தொடர்ந்து போராட்டம் நடத்தி கொண்டே இருக்கிறான். மனிதன் மட்டும்தான் போராடுகிறான். மற்ற உயிரினங்கள் மனிதன் மாதிரி போராடுவதில்லை. அவைகளுக்கு தேவையான உணவு கிடைத்தவுடன் அவைகள் அமைதி அடைந்து விடுகின்றன. ஆனால் மனிதனுக்கு உணவு, உடை, இருப்பிடம் மற்றும் அவனது அடிப்படை தேவைகள் அமைந்தாலும் அவன் தொடர்ந்து போராடிக்கொண்டும் தேடிக்கொண்டே இருக்கிறான். இதற்கு காரணம் இரண்டு தான். ஒன்று எண்ணம் உள்ள நிலை, அதாவது தாட்ஃபுல் ஸ்டேஜ். 2 எண்ணமற்ற நிலை, அதாவது நோ தாட் ஸ்டேஜ். இன்றைக்கு எல்லோரும் மனமற்ற நிலைக்கு செல்ல முயல்கின்றனர். அந்த முறைகள்தான் தியானமாக, ஆழ்நிலை தியானமாக, மந்திர உச்சரிப்பாக, யாகமாக, தவமாக இருக்கின்றன. அப்படி செல்லும்போது மூளை
இயற்கையாகவே ஓய்வு பெறுகிறது. அந்த ஓய்வில்தான் இந்த உலகிற்கு வேண்டிய அத்தனை ஆழ்நிலை கண்டுபிடிப்புகளும் செயல்களும் இயக்கங்களும் இலக்கியங்களும் கலைகளும் தோன்றின. அந்த ஓய்வு உயிரினங்களுக்கு இயற்கையாகவே எண்ணமற்ற நிலையில் உள்ளதால் கிடைத்து விடுகிறது. அவைகளுக்கு உணர்வு மட்டும் ஓங்கி நிற்கின்றது. ஆனால் மனிதனுக்கு எண்ணம் உருவாக்கப்படுகிறது. மனிதனின் உள்ளுணர்வுகளான பசி, பாசம், வலி, காமம் ஆகியவற்றின் அடிப்படையில் தான் முதலில் எண்ணம் உருவாகியது. இப்படித்தான் உருவாகி இருக்க வேண்டும். மனித முயற்சியின் தூண்டல்களினால் ஏற்படும் உணர்வு நிலைதான் எண்ணங்கள். இதனால் மனிதனுடைய இயக்கமே எண்ணத்தின் அடிப்படையில் தான் அமைந்துள்ளது. அது மட்டுமல்ல, ஒரு மனிதனின் எண்ணத்தில் உருவாகும் ஒரு இயக்கம் மற்ற மனிதர்களை பற்றி கொண்டும் அங்கே ஒப்பிடுதல், கம்பேரிசன் மற்றும் மேம்பாட்டு எண்ணம், இன்ஸ்பிரேஷன் உருவாகிறது. இரண்டிலும் மனிதன் இயக்குகிறான். இந்த எண்ணங்களின் அடிப்படையில் தான் அவனுடைய உணர்வு சக்திகளாக எனர்ஜி மாற்றப்படுகின்றன. அந்த சக்திகளின் அடிப்படையில் மனிதனுக்கு மனிதன் வேறுபாடுகள் ஏற்படுகின்றன. அந்த எனர்ஜி சக்தி அளவினை பொறுத்தே மனிதனுக்கு மனிதன் மரபணுவின் அடிப்படையில் மாற்றங்கள் ஏற்படுகின்றன. முதலில் மரபணு இருந்ததா என்று கேட்டால் இல்லை என்று தான் பதில் வரும். ஆனால் அந்த மரபணுவின் தோற்றமே எண்ணத்தின் மாறுபாடுகளில் தான் தோன்றி இருக்கக்கூடும். ஏனென்றால் உயிரினங்கள் எல்லாம் இன்று வரை தன்னுடைய நிலையிலிருந்து, அதாவது விதையிலிருந்து இலை, பூ, காய், பழம் என்று உண்டாகின்றன. அதன் நிலையிலிருந்து அவைகள் மாறுவதே இல்லை. ஆனால் மனிதன்தான் மாறுகிறான். அதற்கு காரணம், மரம் செடிகளில் எண்ணங்கள் இல்லை. ஏதாவது மாற்றம் என்றால், அதாவது ஒட்டு, ஹைபிரிட் போன்றவை உயிரினங்களில் ஏற்படுகிறது என்றால் அதுவும் இந்த மனிதனால் மட்டுமே உருவாக்கப்பட்டு இருக்கும். ஆகவே மனிதனுடைய உணர்ச்சிகளும் உணர்வுகளும் சக்தியும் அவனுடைய எண்ணங்களை பொறுத்தே ஏற்படுகின்றன. அந்த உணர்வுகளையும் சக்திகளையும் குறிப்பதற்கு காரணமே அவனுடைய உடம்பில் உள்ள சுப்ரீம் எனர்ஜியின் இயக்கம். அந்த சுப்ரீம் எனர்ஜி, உயர்நிலை சக்தி பொட்டன்ஷியல் எனர்ஜியாக, அதாவது ஆழ்நிலை ஆளுமை சக்தியாக, இன்ஃபினிட் அண்ட் அன்லிமிட்டெட் எனர்ஜியாக, அதாவது எல்லையற்ற சக்தியாக மாறி அவற்றை பற்றிய உண்மைகளை உபநிடதங்கள் அருமையாக வெளியிட்டுள்ளன. அதில் கேன உபநிடதத்தின் பங்கு மிக முக்கியமானது. எல்லாம் யாரால் இயங்குகிறது? இது மனிதன் மட்டுமல்ல, இந்த உலகமும் ஒரே சக்தியினால் ஆனது. அந்த எல்லையற்ற சக்தியினால் தான் எல்லாம் இயங்குகிறது என்பது எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே கேன உபநிடதத்தின் மூலம் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதை வெளியிட்ட ரிஷிகள் அதற்கு எந்த விதமான குறியீடும் தங்களுக்குள் வைக்காமல் வெளியிட்டு இருக்கிறார்கள். அந்த சக்தியின் முழுமைகளை இணைத்து பார்க்கவும், அந்த எல்லையற்ற சக்தியின் அடிப்படை இயக்கங்களை உணரவும், மற்ற உடலில் உள்ள சக்திகள் பற்றி முதலில் அறிவுபூர்வமாக உணர வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இனி கேன உபநிடதத்தினுடைய மந்திரங்கள் ஒவ்வொன்றாக பார்ப்போம். இது கேன உபநிடதத்தில் பற்றி நான் எழுதிய முன்னுரையாக வைத்துக்கொள்ளலாம். இது கேன உபநிடதத்தின் விளக்க உரையினுடைய முதல் பகுதி. இரண்டாவது பகுதியை இப்பொழுது பார்ப்போம்.